ஹே கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் டுட்டோரியல் நம்பர் 5ல் இருக்கோம். டுட்டோரியல் நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு 2 ஃபில்டர்ஸை பற்றி பார்த்துருந்தோம். எப்படி டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அண்ட் தென் எப்படி வந்துட்டு நம்ம வீடியோ கிளிப்ஸ் வந்துட்டு ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்குன்னா சைடில் வந்துட்டு நான் ஏதோ ஒரு இமேஜ் ஆட் பண்ணணும் இல்லை ஒரு லோகோ ஆட் பண்ணணும்னா எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராஜெக்ட் ஃபைல், இது வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி வீடியோ கிளிப் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன ப்ராஜெக்ட் ஃபைலில் தான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். என்னடா மறுபடியும் இதே எல்லா வீடியோவும் சொல்லிட்டுருக்கேன்னு கேட்காதீங்க. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெரியும். சப்போஸ் யாராவது வீடியோ பார்க்குறாங்க, இந்த விஷயத்துக்காக மட்டும் பார்க்க வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இது தெரியாது இல்லையா? அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோவும் சொல்லிட்டுருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு இந்த வீடியோ கிளிப் இருக்குது. இதில் வந்துட்டு இந்த இடத்துல நான் ஒரு பிக்சர் எடுத்துகிட்டு வரணும் இல்லை லோகோ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பிக்சரை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரணும். இந்த பிளேலிஸ்ட்டுக்கு எப்படி வீடியோ எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த பிக்சரை வந்துட்டு நான் அந்த இடத்துல ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இந்த பிக்சரை ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு பிளேலிஸ்ட் அப்படின்ற டேபில் எடுத்துகிட்டு வந்து ட்ராக் பண்ணி வச்சிடுறேன். ஓகே, இப்போ இந்த பிக்சரை எடுத்து நான் இங்கே ஆட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ டைரெக்டாக இந்த இடத்துல ஆட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணி பாருங்கள், இப்படி ஓவர் ரைட் பண்ணி அதுக்கு மேலே வந்துடும். ஸோ அந்த வீடியோ கிளிப் வந்து மறைஞ்சிரும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் வந்துட்டு ஒரு வீடியோ ட்ராக் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? வீடியோ ட்ராக், ஆடியோ ட்ராக்னு என்ன சொல்லிட்டு நான் செகண்ட் டுட்டோரியலில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. சரி, இப்போ நான் வந்துட்டு ஒரு வீடியோ ட்ராக் ஆட் பண்ணிடுவோம். பாருங்கள், வீடியோ ட்ராக் ஆட் பண்ணால் இந்த டைம் லைன் அப்படின்ற டைட்டில் கீழே 3 டாட்ஸ் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ட்ராக் ஆப்ஷன்ஸ், ஆட் வீடியோ ட்ராக், இல்லைனா நீங்கள் டைரெக்டாக Ctrl+I அப்படின்னு ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ட்ராக் ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு எம்டி ட்ராக் க்ரியேட் ஆயிரும். இப்போ இந்த பிக்சரை அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த கிளிப் மேலே நான் வரணும்னு சொன்னேன்னா ஸோ இந்த கிளிப் மேலே வச்சிடுறேன். ஓகேங்களா? எனக்கு வந்து இந்த இடத்துல வரணும், இந்த இடத்துலேருந்து வரணும்னு நான் சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சருக்கு மேலே, ஒரு வீடியோக்கு மேலே இன்னொரு பிக்சர் இருக்கா, இல்லை ஒரு பிக்சர் மேலே இன்னொரு பிக்சர் அப்படியே வந்துட்டு அது மேலே இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, போன வீடியோவில் பார்த்தோம் இல்லைங்களா, எப்படி வந்துட்டு ஒரு கிளிப் வந்துட்டு ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டெக்னிக்கை தான் இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இதில் ஒரு ஃபில்டர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபில்டர்ஸ் டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல இல்லை அப்படின்னா அந்த ஃபில்டர்ஸ் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த நீங்கள் இப்போ ஆட் பண்ண இமேஜோட ட்ராக்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அது செலக்ட் ஆனோடனே இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கா, அதை கிளிக் பண்ணி சைஸ், பொசிஷன் அண்ட் ரொட்டேட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த அவுட்டர் பாக்ஸ் வந்துருச்சா. இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அவ்வளோ சைஸுக்கு இதை ஃபஸ்ட்டு நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இவ்வளோ சைஸ் எனக்கு போதும். இப்போ நான் இது எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ட்ராக் பண்ணி நான் இதை வச்சிடுறேன். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல நான் இமேஜ் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் லோகோ வைக்கணும் அப்படின்னா இந்த இமேஜ் ஃபைலுக்கு பதிலாக நீங்கள் லோகோ ஃபைல் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சு லோகோ வந்துட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி இங்கே வச்சு இது மாதிரி ரீசைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக முடிஞ்சிடும் வேலை. இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோ கிளிப்போ இல்லை ஒரு பிக்சருக்கு மேலே இன்னொரு பிக்சர் வரணுமோ நீங்கள் என்ன பண்ணணுன்னாலையும் இப்படி ஈஸியாக வந்துட்டு ஷார்ட்கட்டில் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம இப்படி தான் வந்துட்டு ஒரு பிக்சருக்கு மேலே இன்னொரு பிக்சரை ஆட் பண்ணணும். ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேட்கலாம், இல்லை எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி அங்கேயும் உங்களோட டவுட்ஸை நீங்கள் கேட்டுக்கலாம். நாங்கள் அங்கேயும் உங்களுக்கு உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுவோம். ஓகேங்களா? சரி, அகெயின் அடுத்த டுட்டோரியல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்டில் இன்னொரு புது விஷயத்தை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? சரி, பை அகெயின் அடுத்த டுட்டோரியல் நான் உங்களை மீட் பண்ணேன்.